அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. குட் ஈவினிங் டு ஆல். பார்க்கலாமா? யார்ப்பா படிக்கிறீங்க கரண்ட் அஃபேர்ஸா? சபீர் கான் படிக்கிறியா? நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதுசாக படிங்கப்பா, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஆஃபீஸ்ல இருக்கேன் சார். ஆ சார் அன்அவைலபிள் இருக்கேன் சார். ஆஃபீஸ்ல இருக்கேன் சார். ஓ ரைட். வேறு யார்ப்பா படிக்கிறீங்க? பாத்திமா நீங்களே படிக்கிறீங்களா? வேறு யாராவது படிக்கணும் புதுசாக அதை படிக்கிறீங்களாப்பா? சூர்யா படிக்கிறியா தம்பி? கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறியா? சூர்யா படிக்கிறியா? எஸ் சார். படிப்பா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படி. பொறுமையா படிப்பா. படிப்பா. சாக்லேட் உற்பத்தியில் முக்கிய மூலப்பொருளான கோகோ உலகெங்கிலும் உள்ள நாடுகளில் குறிப்பிடத்தக்க பொருளாதார முக்கியத்தை கொண்டுள்ளது. கோகோ முக்கியமான பொருட்கள் எங்க? ஆப்பிரிக்க நாடுகள் தான் உடையது. ஆப்பிரிக்க நாடுகள் அதிகமா உடையது. சவுண்ட் பார்த்துக்குப்பா, ரெக்கார்ட் ஆகிப்போது. நாடுகளில் அதிக அளவு விளைகிறது. அதிக அளவில் விளைகிறது. பார்த்துப்பா, உனக்கு கேட்க மாட்டேங்குது. விளைகிறது. ஃபர்ஸ்ட் நாடு எது? நாட்டுல இருக்குது. ஃபர்ஸ்ட் நாடுப்பா உற்பத்தியில. ஓகே, மைக்கில் வேற யாராவது படிங்கப்பா. கோட் டி ஐவரி. கோட் டி ஐவரி. ஐவரி இருக்குது. ஐவரி தான் ஃபர்ஸ்ட் வருது. முதல் நாடா இருக்கு. ரெண்டாம் நாடு கானாவா? கானா. ஆமாங்க சார். கானா. இது எல்லாமே ஆப்பிரிக்க நாடுகள். எல்லாமே ஆப்பிரிக்க நாடு தான் கோகோ உற்பத்தி பண்ணுது. கோகோ லிவிங் அங்கதான். கோகோ இருந்தாதான் சாக்லேட்டுக்கு அந்த ஃபேவரே கிடைக்கும், ஃபிளேவரே கிடைக்கும். அந்த ஃபேவரா நீங்க சாப்பிட முடியும். ரெண்டாவது பாயிண்ட். நீதிபதி ஓய்வு பெற்ற தினேஷ் குமார் 29 ஏப்ரல் 2024 அன்று பத்திர மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் நீதிபதி ஓய்வு யாரு? பேர் என்ன? தினேஷ் குமார். தினேஷ் குமார் என்னவா நியமனமா இருக்கிறாரு? பத்திர மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் தலைமை அதிகாரி. செபியுடைய ஒரு அங்கம். செபி தெரியுமா இல்லையா? செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா மும்பையில் இருக்குது. பங்குச்சந்தையில முக்கியமான அமைப்பு. அதனுடைய ஒரு அமைப்பு தான் மும்பையில் இருக்குது. ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டா தீர்த்து வைக்கும். அது பேர் என்ன? சேட் சொல்லுவாங்க. சேட்னா செக்யூரிட்டி ட்ரிபியூனல். இதற்கான ஒரு சேர்மனா தலைவரா வந்து அவர் தினேஷ் குமார் நியமிச்சிருக்காங்க. இது வந்து என்ன? இது உங்களுக்கு பங்கு வர்த்தகத்துல அப்படியே முக்கியமான அமைப்பு. இது பங்கு வர்த்தகத்தினுடைய பிரச்சனை தீர்ப்பது. பங்கு வர்த்தகத்தினுடைய முக்கிய அமைப்பாகும் சாட். அதாவது அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். அதுக்கு தினேஷ்குமார் கர்நாடகாவில் இருந்தால் அவரு இங்க இருந்த ஜஸ்டிஸா நீதி அரசர், நீதிபதி ஓய்வு நீதி அரசர் தினேஷ்குமார் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க இந்த இதுக்காக. அடுத்தது அர்ஜென்டினாவை சேர்ந்த பழங்கால ஆராய்ச்சியாளர்கள் சாகிசரஸ் நெகுல் என்ற புதிய நடுத்தர அளவிலான தாவர வகை டைனோசரின் கண்டுபிடிப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். அர்ஜென்டினா டைனோசர் கண்டுபிடிச்சிருக்காங்க. எத்தனை வருஷம் அது? சுமார் 90 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. 90 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்த ஒரு டைனோசரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சது யாரு? அர்ஜென்டினாவை சேர்ந்த பழங்கால ஆராய்ச்சியாளர்கள் சார். பேர் என்ன? பேர் இல்லையாப்பா? பேர் இல்லையா அவருக்கு? சார் எதுவும் கொடுக்கல சார். அந்த டைனோசர் பேர் இருக்குதா? அதுக்கு இருக்கு சார். என்ன அது?
சாக்கிசாரஸ் நெகுல் சார். நெகுல் சாகிசரஸ் நெகுல். நெகுல் டைனோசருக்கு நெகுல் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. அர்ஜென்டினா கண்டுபிடிச்சிருக்காங்கப்பா. அர்ஜென்டினா வந்து சவுத் அமெரிக்கன் கண்ட்ரியா, சவுத் அமெரிக்கன் கண்ட்ரியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபுட்பால் ஃபேமஸ்ப்பா. அர்ஜென்டினா ஃபேமஸான கேம் இது ஃபுட்பால். நிறைய கப் வாங்கியிருக்காங்க. அங்கே கால்பந்து ஃபேமஸ். அர்ஜென்டினானா கால்பந்து தான். அடுத்த பாயிண்ட் படிப்பா. மகாராஷ்டிரா திவாஸ் என்று அழைக்கப்படும் மகாராஷ்டிரா தினம் 1960ஆம் ஆண்டு. 1960ஆம் ஆண்டு 2 ஸ்டேட் மகாராஷ்டிரம், குஜராத் உருவாக்கப்பட்டது. மகாராஷ்டிரமும் குஜராத்தும் உருவாக்கப்பட்டது சேம் ஆண்டு. பிரிக்கப்பட்டு இது உருவாக்கப்பட்டது. எப்ப மே 3ஆம் தேதி 2 மாநிலம் உதயமாச்சு. மே 1 1960 கேட்பாங்க. 1 உதயமாக்கப்பட்டது. இது உதயமானது ஃபசீல் அலி கமிஷன், ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் சொல்லுவாங்க. ஃபசீல் அலி ஆணையம் தான் இதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணிச்சு. ஓகேவா. 1956 அமைக்கப்பட்டது. ஓகேவா. அந்த ஆணையத்தினுடைய பரிந்துரையின் பேரில் மாநிலங்கள் மறுசீரமைக்கப்பட்டன. ஓகேவா. அப்படி மறுசீரமைக்கும் பொழுது குஜராத்தும் மகாராஷ்டிரமும் 1960 பிரிந்து தனித்தனி மாநிலங்களாக உருவாக்கப்பட்டன. 7வது அமெண்ட்மெண்ட்பா, 7th அமெண்ட்மெண்ட். இது 7வது சட்ட திருத்தத்தில் இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆகுது. 7வது அரசு அமைப்பு திருத்தம். இதுதான் வரும். அடுத்தது படிக்கணுமாங்க சார்? பொறுமையாக எழுதிட்டுங்க. என்ன பிறகு படி எழுதிக்கோங்கப்பா. அர்ஜென்டினா முக்கியம்ப்பா. டைனோசர் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி. அது ஃபுட்பால் ஃபேமஸு. நீதிபதி ஓய்வு தினேஷ்குமார் வந்து சேட், செக்யூரிட்டி அப்டேட் ட்ரிபுனல். ஓகேவா. அது ஒரு ஹைகோர்ட் மாதிரி. இது வந்து உயர் நீதிமன்றத்துக்குள்ள தகுதி இதுக்கு உண்டு. இதில் தோற்று போனால் உச்ச நீதிமன்றம் தான் போகணும். இது வந்து உயர் நீதிமன்றம் மாதிரி. இது அதற்கான அந்தஸ்துடைய ட்ரிபுனல். இது தீர்ப்பாயம். உயர் நீதிமன்ற அந்தஸ்து இது கண்டிப்பா உண்டு. சார் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த 4th பாயிண்ட் கொஞ்சம் நீங்க சொல்லுங்க சார். 4th பாயிண்ட் மாநிலங்கள் உருவானது. மாநிலங்கள் உருவாவதற்கு காரணம் பசலை ஆணையம். ஓகேவா. மொழிவாரியா மாநிலம் உருவாக்கப்பட்டு பசலை ஆணையம் வச்சாங்க. அந்த ஆணையத்து பிரகாரம் 7வது அரசமைப்பு திருத்தத்து பிரகாரம் உருவாக்கப்பட்டது தான் குஜராத் மகாராஷ்டிரா மாநிலங்கள். குஜராத் மகாராஷ்டிராவும் அது பிரகாரம் உருவாக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஆந்திரா தான் மொழிவாரி மாநிலம். ஃபர்ஸ்ட் ஆந்திரா. பொட்டி ஸ்ரீராமுன்னு ஒருத்தர் உயிர் நீத்து போவார். அவர் கலவரம் உண்ட பிறகு ஆந்திரா முதல் மொழிவாரி மாநிலம் அறிவிப்பாங்க. அதற்கு பிறகு மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது. அதே மாதிரி தமிழ்நாடு பேர் வைக்க சொல்லி யார் உயிர் நீத்தார் தெரியுமா? தமிழ்நாடு பேர் வைக்க சொல்லி ஒருத்தர் உயிர் நீத்தார். யாரு? யாருப்பா? யார் இல்லையா? அண்ணாதுரை தானே சார்? இல்ல, அவர் பேர் மாத்தினார். அவர் சிஎம்மா இருக்கும் போது சட்டப்பூர்வம் பெயர் மாத்தினாரு. அதற்கு உண்ணாவிரதம் இருந்து ஒருத்தர் உயிர் நீத்தார். மெட்ராஸ் மாகாணம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற சொல்லி ஒரு உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்துவார். தெரியாதா? இந்த அளவு காப்பா இருக்கிறது. போட்டு பாரு. புரியுது. உயிர் நீத்தவர் பேர் என்ன? அவருக்கு பேருக்கு முன்னாடி தியாகி வரும். சங்கரலிங்கனாரா சார்? தியாகி சங்கரலிங்கனார் தான் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார். எங்க? தமிழ்நாட்டுக்கு. அதே மாதிரி அங்க ஆந்திராவில் வந்து பொட்டி ஸ்ரீராமுடு என்பவர் வந்து உண்ணாவிரதம் உயிர் நீத்தம் கலவரம் ஆயிடும். அதுக்கப்புறம் ஆந்திரா தான் ஃபர்ஸ்ட் மொழிவாரி மாநிலம். அதுக்கப்புறம் இந்த கமிஷன்ஸ்லாம் நிறுவி எல்லா மாநிலத்தையும் பிரித்து கொடுப்பாங்க. அதுதான் 7வது அமெண்ட்மெண்ட். அப்பா மழை பெய்யுதா? இங்கேயாவது இடி இடிக்குது?
சார் 1956ன்னு போட்டிருக்கீங்களா சார், அது என்ன சார்? அது வந்து கமிஷன் பசலரி ஆணையம் அமைக்கப்பட்டது. பசலரி ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1960 வந்து 2 மாநிலங்கள் உருவாகுது. குஜராத் உருவாகுது, மகாராஷ்டிரம் உருவாகுது. புரிந்து சார் அந்த டைனோசர் பேர் மட்டும் இருக்க சொல்லுங்க சார். டைனோசர் பேர் நான் வந்து ஷார்ட்டாக எழுதியிருக்கேன்ப்பா, டைனோசர் நொகுல்னு. அதை எழுதினாலே போதும்பா. அர்ஜென்டினா கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன சார்? நேகுலா? நேகுல். என்ன பிளஸ்ஸி லேட்டா வர? சார் வெளியே போயிருந்தேன் சார், டிராஃபிக்ல மாட்டேன். வெரி குட், வெரி குட். நமக்கு தொழில் கவிதை நாட்டு குடைத்தல் நொடிப்பொழுதும் சோறாதிருத்தல். நம்ம லேட்டாலாம் வரக்கூடாது, புரியுதுல்ல? நீ தான் முதல்ல வந்திருக்கணும். ஓகே சார். உங்களுடைய அச்சீவ்மெண்ட் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கணும் பிளஸ்ஸி. அப்போதான் வந்து மிகப்பெரிய ப்ராஃபிட் உங்களுடைய கரன்சி கிடைக்கும். மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். போலாமா? எஸ் சார். போலாம் சார். படிப்பா, அடுத்த பாயிண்ட் படிப்பா. இந்தியாவின் பாரத் 6G அலையன்ஸ் அமெரிக்காவுடனான ஒரு விஷயம், இந்தியாவுடைய பாரத் 6G ஜெனரேஷன் 6 வந்து 6பா. 5G போயிடுச்சு, 6G வந்து இந்தியாவுடைய பாரத் 6G வந்து 6பா. இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது இந்த ஃபாஸ்ட்டாக வச்சு இன்னும் பிடிக்க முடியல. ஓகேவா? பாரத் 6G வந்து இப்போ முதல்ல அமெரிக்கா கூட பண்ணாங்க ஒப்பந்தம். ஓகேவா? இப்போ யூரோப்பியன் யூனியன் கூட பண்ணியிருக்காங்க. ஐரோப்பிய யூனியன் கூட ஒப்பந்தம் பண்ணி மேம்படுத்துகிறாங்க. எப்படி 6Gயை கொண்டு வர மேம்படுத்துகிறாங்க. ஐரோப்பிய யூனியனுடன் என்ன பண்ணுறாங்க? ஒப்பந்தம் பண்ணுறாங்க. மேம்படுத்தணுமா இல்லையா? அதற்கான ஒப்பந்தம் பண்ணுறாங்க. ஒப்பந்தத்தை பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த ஒப்பந்தம் என்ன பண்ணும் உங்களுக்கு? அதை வந்து மேம்படுத்தும். எதை மேம்படுத்தும்? உங்களுக்கு எதை மேம்படுத்தும்? டெக்னாலஜியை வந்து மேம்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். உங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தினா டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகிடும் உங்களுக்கு. ஓகேவா? டெக்னாலஜி 6G டெவலப் ஆனால் நான் ஃபாஸ்ட்டாக இருக்கும். 6G என்ன பண்ணும்? ஃபாஸ்டஸ்ட்டாக இருக்கும், வேகமாக இருக்கும். இது தரவுகள் என்ன பரிமாற்றம் வேகமாக இருக்கும். தரவுகள் பரிமாற்றம் வேகமாக இருக்கும். இப்போ அங்கெல்லாம் வந்துச்சு, ஐரோப்பாவில் நமக்கு வரல, நமக்கும் வந்து ரொம்ப தரவுகள் பரிமாற்றம் ரொம்ப வேகமாக இருக்கும். 1 GB தான் சாதாரணமாக இருக்கும். 5வது பாயிண்ட். இது 6வது பாயிண்ட்டுப்பா. பெட்ரோலியம் கச்சா எண்ணெய் மீதான அதன் விண்ட்ஃபால் வரியை இந்தியா சரி செய்து அதை 1 மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 9,600 ரூபாயில் இருந்து 8,400 இந்திய ரூபாயாக குறைத்துள்ளது. விண்ட்ஃபால் வரின்னா என்னன்னு முதல்ல பார்க்கணும்ல. விண்ட்ஃபால் டேக்ஸ்னா ஒரு லாபம் அதிகமாக வந்து அது மேலே அரசாங்கம் விதிக்கும் வரி. அதுதான் விண்ட்ஃபால் டேக்ஸ் சொல்லுவாங்க. விண்ட்ஃபால்னா என்ன? லாபம் அதிகமாக வந்து அது மேலே போடுவாங்க. லாபத்தின் மீது போடப்படும் வரி அது. இன்னொன்று வந்து IMF சொல்லுது. என்ன சொல்லுது? இந்த கச்சா எண்ணெய், இந்த கச்சா எண்ணெய்லாம் அதிகமாக பயன்படுத்த அது மாதிரியும் போட சொல்கிறாங்க. போடப்படும் வரி. இது படிக எரிபொருள் பயன்படுத்துகிறாங்களா இல்லையா, அவங்க மாதிரியும் போடுறது IMF போட சொல்லுது. ஏன்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டு இதில் போகுது, கச்சா எண்ணெயில் தான் போகுது. படிக எரிபொருளுக்கும் போட சொல்லுது. படிக எரிபொருள் பார்த்தியா, அதை பயன்படுத்தினா வரி போடுவாங்க. இப்போ எதுக்கு நீங்கள் மாறணும்? புதுப்பிக்கக்கூடிய சக்திக்கு நீங்கள் மாறணும். புரிதா இல்லையா? இப்போ இன்னொரு காலம் வரும், நம்ம வீட்டிலே வந்து EB பயன்படுத்தினா வரி டேக்ஸ் போடுவாங்க. எது பயன்படுத்தணும்? நம்ம சோலாரோ விண்டோ பயன்படுத்துகிற ஒரு காலம் வரும். புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தியாக இருக்கணும். அப்போ தான் வரி போட மாட்டாங்க. அவங்க வந்து நமக்கு வந்து மானியம் கொடுப்பாங்க. நீங்கள் எப்பயுமே படிக எரிபொருளே பயன்படுத்தி நீங்கள் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விண்ட்ஃபால் டேக்ஸ் போட்டுருவாங்க. விண்ட்ஃபால் டேக்ஸ்னா என்ன? கச்சா எண்ணெயின் மீது லாபத்தின் மீது போடப்படும் வரி. இப்போ அதை குறைச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்த பாயிண்ட்டுப்பா. 2024 உலகில் முதல் 10 அழகான நகரங்கள். அது இந்தியாவில் ஒன்று கூட இல்லை. அழகான நகரங்களை ஃபர்ஸ்ட் கேப்டவுன் ஒரு சவுத் ஆப்பிரிக்காவில். கரெக்டா? ஆமாங்க சார். அழகான நகரங்களை ஃபர்ஸ்ட் வந்து கேப்டவுன், 2வது வான்கோவரா, கனடா. நெக்ஸ்ட் சூப்பர் பில்டிங்ஸ் இதெல்லாம் பார்க்கவே அழகாக இருக்கணும். கேப்டவுன் தான் வருது. கேப்டவுன் சவுத் ஆப்பிரிக்காவில் வருது. 2வது வான்கோவர் வருது கனடாவில்.
இதெல்லாம் அழகான நகரங்கள். இந்தியாவில் ஒரு நகரம் கூட கிடையாது வான்கோவர். இந்தியாவில் இல்லைப்பா. இந்தியாவில் 10 நகரங்களில் ஒரு நகரம் கூட அழகா இல்லை. இந்தியாவில் ஒரு நகரமும் இல்லை. அழகான நகரங்கள் இந்தியாவில் சொல்றாங்க. எழுதிக்கோங்க. அழகான நகரங்கள் இந்தியா தான் சூப்பரா இருக்கும். இந்தியாவில் அழகான நகரங்கள் இல்லைன்னு சொல்றாங்க. அந்த விண்ட்ஃபால் டேக்ஸ் கேட்பான்ப்பா. கச்சா எண்ணெயின் மீது அதிகப்படியான லாபத்தின் மீது போடப்படும் வரி தான் விண்ட்ஃபால் டேக்ஸ். அது IMF போட சொல்லுது. நீங்கள் IMF பற்றி நீங்கள் பார்ப்பீங்க. IMFல 5 கரன்சி இம்பார்ட்டன்ட், அதை பற்றியும் பார்ப்பீங்க. அமெரிக்கா தான் மிகப்பெரிய பங்கு வகிக்குது IMFல, அதுவும் பார்ப்போம். எழுதியாச்சாப்பா? எழுதியாச்சு சார். போடலாமா? ரிவிஷன் போடலாமா? சார் அந்த அழகான நகரங்கள் சொல்றாங்களா சார், அது எதை வச்சு சார் அப்படி இது பண்ணுவாங்க? பில்டிங்ஸ், தூய்மை, அதெல்லாம். இப்போ இஸ்தான்புல் நகரம் இருக்கு, வெறும் மாஸ்காவே இருக்கும். துருக்கியில் இஸ்தான்புல் நகரம், அங்கே வெறும் மாஸ்காவே இருக்கும். அது அழகான நகரங்கள். என்ன சார் இருக்கும்? பில்டிங்ஸ் அழகா இருக்கும், பார்ப்பதற்கு அழகா இருக்கும். அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள், மரங்கள், செடிகள், கொடிகள். லண்டனே அழகான நகரம் தான். துருக்கி இஸ்தான்புல். இஸ்தான்புல் அது மாஸ்கள் அதிகமா இருக்கும். பார்த்தால் அப்படின்னு மாஸ்க்லாம் ரொம்ப அழகா இருக்கும். ஒவ்வொரு நகரமும் ஒவ்வொரு அழகானது. போலாமா? ரிவிஷன் யாருப்பா பதில் சொல்றீங்க? ரைட், யாராவது சொல்லுங்கப்பா. சொல்லு சூர்யா, நீ கூட சொல்லலாம், யார் வேணா சொல்லலாம், சொல்லுங்க. தமிழின் பெருமையை உலகம் அறிய செய்தவர் யாரு? முதலாக தமிழின் பெருமையை அவர் கிடையாது. தமிழின் பெருமையை உலகம் அறிய செய்தவர் யாரு? கால்டுவெல். அவர் தான் லத்தீன் முறையில எழுதி உலகத்துக்கே கொண்டு போனார். அவர் மாண்புற ஆளுறச் செய்தவர் யாரு? தேவநேயபானவர், கால்டுவெல். எந்த மாநாட்டில், எந்த உலக தமிழ் மாநாட்டில் தேவநேயபாவன் உரையாற்றினார்? எந்த உலக தமிழ் மாநாட்டில் தேவநேயபாவன் உரையாற்றினார்? அது எந்த மாநாடு? 5ஆவதுன்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. நோட்ஸே கொடுத்துக்கிறோம், சரியா தெரியல. ரைட் ஆகுது, நீ சொல்றது நியாயமா? உலக மாநாடு தான். மாநாடு 5வது உலக மாநாடு மதுரை. அதுலதான் உரையாற்றினார். இந்த மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டிக்கு இண்டெக்ஸ், இதை யார் வெளியிடுறா? வெளியீடு யார் வெளியிடுறா? நேற்று பார்த்தோம், 2 அமைப்பு வெளியிடுது. யாரே வெளியிடுறாங்க?
UNDP MPI. இன்னொன்னு யாரு? ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம். OPHI. அதான் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம். ரெண்டு பேருமே சேர்ந்து வெளியேறாங்க. மொழி நாயர் யாரு? தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர். அதே மாதிரி எந்த நாகரிகத்தில் தமிழ் நாகரிகத்தை ஒப்பிட்டார் அவரு? எந்த நாகரிகத்திலும் தமிழ் நாகரிகத்தை ஒப்பிட்டாரு அவரு? எந்த நாகரிகம்? திராவிட நாகரிகத்தை ஒப்பிட்டார் அவர். ஹரப்பா மொஹஞ்சதாரோ. சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகத்தோட பாவனர் வந்து ஒப்பிட்டார். இதுவும் பழமையானு சொல்லி ஒப்பிட்டார். கீழடி நாகரிகம் எந்த மாவட்டத்துக்கு இருக்குது? சிவகங்கையில் இருக்குதா? கொடுமணல் அன்னைக்கே சொன்ன ஈரோடா? கரெக்டா எழுதுங்கப்பா. சார்ஜ் கரெக்டா எழுதுங்கப்பா. கீழடி வந்து சிவகங்கை மாவட்டம் பாக்கி அடிக்கடி கேட்டுருக்காங்கப்பா. ரெண்டு டைமும் அது கரெக்டா எழுதிக்கோங்கப்பா. அப்புறம் கொடுமணல் வந்து ஈரோடு மாவட்டம். ரெண்டுமே மாவட்டம். ஒவ்வொன்றும் கரெக்டா எழுதுங்கப்பா. ஒவ்வொரு டாபிக் இம்பார்ட்டன்ட்பா. ஒவ்வொரு டாப்பிக்காக டிஸ்கஸ் பண்ணுறோம். வர ஞாயிற்றுக்கிழமை கரண்ட் அஃபேர்ஸ் உண்டுப்பா. ஏப்ரல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வர ஞாயிற்றுக்கிழமை வந்து கரெக்டாக படிச்சுக்கோங்க. எழுதிட்டேன் சார். போலாமா? ரிவிஸ் கொஸ்டின் டிஸ்கஷன். குடியரசு விடுதலை யாருடைய நாளிதழ்கள்? பெரியார். விடுதலை ரெண்டுமே பெரியார். திராவிட நாடு யாருது? சார்ஜர் போடுப்பா. திராவிட நாடு யாருது?
திராவிட நாடு யாது? அண்ணாப்பா, என்னப்பா படிக்கிறீங்க? திராவிட நாடு அண்ணா தனி நாடு கோரியவர் அவர். திராவிடனுக்கென்று ஒரு தனி நாட்டு தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யாரு? அண்ணா. காமன்வெல்த் யாரு? காமன்வெல்த் அன்னி பெசன்ட். குயில் யார் நடத்தியது? பாரதிதாசன். பாரதிதாசன். குயில் இதை வந்து பாரதிதாசன். எழுத்து யாரு? பாரதியார். என்ன? சீசு செல்லப்பா. எழுத்து செல்லப்பா. சீசு செல்லப்பா. செல்லப்பா தான் எழுத்து இதை கொண்டு வந்தவர். இதழ்கள் ரொம்ப முக்கியம். அல் ஹிலால் யாரு? அல் ஹிலால் யாரு? அப்துல் கலாம் ஆசாத். அபுல் கலாம் ஆசாத். அபுல் கலாம் ஆசாத். அவர் தான் எழுதினார். அன்ஹாப் இந்தியா யாருடைய புக்கு? அன்ஹாப் இந்தியா யார் எழுதிய புக்கு? யாரு? யாருமா? லாலா லஜபத் ராய். லாலா லஜபத் ராய். லஜபத் ராய். பஞ்சாப் சிங்கம். உங்க பேர் என்ன அவருக்கு? பஞ்சாப் சிங்கம். அவர் ஓகேவா? நவயுகம் என்ற இதழ் ஒரு பண்ணவர் யார்? யாருமா? யார் பரியுது? நவயுகம் இதழில் பணியாற்றியவர் யாரு? அண்ணாப்பா. எழுதிக்கோப்பா. அண்ணாதான் நவயுகம் என்ற இதழில் ஒர்க் பண்ணவர். குடியரசு, விடுதலை, பெரியார் நிறைய முறை கேட்டிருக்காங்க. திராவிட நாடு அண்ணாது. காமன்வெல்த் அன்னி பெசன்ட். குயில் வந்து பாரதிதாசன். எழுத்து வந்து செல்லப்பா. அல் ஹிலால் வந்து அப்துல் கலாம் ஆசாத். அன்ஹாப் இந்தியா வந்து லாலா லஜ்பத் ராய். பஞ்சாப் சிங்கம். நவயுகம் இதை வந்து அண்ணா பணிபுரிந்தார். பொறுமையா எழுதுங்கப்பா. சார் சொல்லுப்பா. அந்த அபுல் கலாம் ஆசாத் அவங்க எழுதுனது அது பேர் இன்னொருக்கு சொல்லுங்க சார். அல் ஹிலால். எழுதுன பத்திரிகை அல் ஹிலால். அல் ஹிலால். அது அது பத்திரிகை பேரா சார்? ஆமாப்பா. அதுல பிரசிடென்ட் காங்கிரஸ். அதுல அவங்க ஒர்க் பண்ணாங்களா, நடத்துனாங்களா சார்? நடத்தினார்ப்பா. அவரு பணினா பணி. இதுக்கு வந்து நவயுகத்துல வந்து அண்ணா பணி புரிந்தா பணின்னு எழுதியிருக்கிறான். இதெல்லாம் அவங்களுடைய ஓனரான பேப்பர்ஸ். இதெல்லாம் ஓனரா வந்து பேப்பர் நடத்தினவங்க.
அநேகமா நீ தான் வார்மஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா நீ தான் வார்மஸ்ட் டேவா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா வெயிலுடைய தாக்கம் வேற லெவல்ல கொண்டு போயிடுச்சு. சார் காலையில 9:30 மணிக்கு ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருச்சு சார், நின்று வேலை பார்க்க முடியல. இப்ப கரண்ட் ஆஃப் பண்ணிட்டா உட்காந்து நடத்த முடியல தெரியுங்களா, அந்த அளவுக்கு வார்மஸ்டா இருக்கு. இல்லாதான் எல்லாத்தையும் காப்பாத்தணும். இல்ல அல்லாஹ் காப்பாத்துவான். நீங்க வந்து அல்லாவை நீங்க வந்து நினைக்கல, அப்புறம் எப்படி அல்லாஹ் காப்பாற்ற முடியும்? கண்டிப்பா அதான் சார் நம்ம நினைக்கணும். நீங்க அவங்களோட தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். நீங்க அல்லாவை நினைச்சா அல்லாஹ் அவங்க நினைப்பாங்க. நம்ம நினைக்கணும். நீங்க நேத்து சொன்ன மாதிரி சதக்கா தானம் தர்மம் செஞ்சாகணும். எதுவுமே இல்லையாப்பா, நீ அடுத்த தலைமுறைக்கு போறியப்பா, தப்பு இல்லையாப்பா? கண்டிப்பா. நேற்று சொன்னனே 30 கோடி பேருக்கு உணவு கிடையாது தெரியுங்களா? ஆமா ஆமா. 30 கோடி பேருக்கு உணவு கிடையாது, புரியுதா இல்லையா? 40 கோடி பேருக்கு இருப்பிடம் கிடையாது, புரியுதா இல்லையா? சோறு கிடைப்பதற்கு நன்றி சொல்லிட்டு போயிட்டு இருக்கணும் தெரியுங்களா? கண்டிப்பா. இல்ல நம்ம பிளாசிபிளா எல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க, நம்ம வீட்டுல நம்ம ஏத்துக்க மாட்டாங்க, புரியுதா? இந்த பிளாசிபி எல்லாம் இவன் பைத்தியம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இல்ல நான் பைத்தியம் தான் நம்ம சொல்றாங்க, நம்ம பைத்தியம்னு சொல்லிட்டு போவோம். நம்மளுடைய பணிகள்லாம் இறைவனுக்கு மட்டும்தான் பொருந்தும், மக்களுக்கு பொருந்தாது, வீடுகளுக்கு பொருந்தாது தெரியும். நான் பேசுற பேச்சுலாம் யாருக்குமே ஏற்படுறதா ஷானுக்குலாம் கடுப்பாயே எவ்வளவு சம்பாதிக்கும் அவரை சம்பாதிச்சுட்டு சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் அந்த மாதிரி நினைக்கிறேன். நிறைய பேர் நினைப்பாங்கல்ல, நம்முடைய கருத்துக்கள் வந்து நம்முடைய கருத்துக்கள் வேறு, புரியுதா இல்லையா? அவங்க கருத்துக்கள் வேறுபடும் அல்லவா? சார் ஒரு டவுட், அது மட்டும் கிளியர் பண்ணிருங்க சார். அந்த குடியரசு விடுதலை திராவிட நாடு இதெல்லாம் பத்திரிக்கை சார்? ஆமா பத்திரிக்கை. குடியரசு விடுதலை பெரியார், திராவிட நாடு அண்ணா. அண்ணா வந்து தனிநாடு கோரிக்கையை வந்து திருவாரூர் மாநாட்டில் கொண்டு வந்தார் தெரியுங்களா? அதனாலதான் வந்து பிரிட்டிஷார்லாம் இதான் பண்ணா. ஆனா வந்து யாரு இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் ரொம்ப இதானாங்க, டிப்ரைவேட் ஆனாங்க. என்ன இவர் தனி நாடு கேட்கறான், சுதந்திரமே கொடுக்கலையே, இவங்க தனி நாடு கேட்கறான்னு சொல்லி ரொம்ப இதானாங்க. பெரியாருடைய கொள்கையும் அண்ணாவுடைய கொள்கையும் பார்த்து. சார் அப்ப அந்த காமன்வெல்த் அன்னி பெசன்ட் அது என்ன சார்? அதுவும் அவங்க நடத்தின பத்திரிகை தான் காமன்வெல்த். குயில் பாரதிதாசன், எழுத்து செல்லப்பா, அல்லிலால் அபுல் கலாம் ஆசாத். அண்ணா ஆஃப் இந்தியா என்பது புக்கு, ஓகேவா? அது லாலா லஜ்பத் ராய் எழுதினார், பஞ்சாப் சிங்கம். நவயுகமும் இதழ் தான், அண்ணா அதுல பணிபுரிஞ்சார். சார் பத்திரிகை நாளிதழ் ரெண்டுமே ஒண்ணுதானா சார்? பத்திரிகை நான் ஒண்ணுதான், பட் புக்கு வேற. அண்ணா ஆஃப் இந்தியா என்பது புக்கு. பத்திரிகை வந்து பத்திரிகை என்பது வார இதழா இருக்கலாம், அது மாத இதழா இருக்கலாம். ஆனா நாளிதழ் என்பது டெய்லி வரும். தினத்தந்தினா நாளிதழ், புரிதா? டெய்லி வெளியே வரும், புரிதா இல்லையா? இப்ப ராணி குமுதம்னா வாரம் வெளியே ஆனந்த விகடன், அதெல்லாம் வந்து நாளிதழ் என்பது டெய்லி நியூஸ் பேப்பரா இருக்கும். அப்புறம் இருக்குது, ஓகேவா? நிறைய இருக்குது, போலாமா? போலாம் சார். இப்போ எப்படி இந்தியாவில் மல்டி பாவர்ட்டி டைமென்ஷன் எப்படி இருக்குது, எந்தெந்த மாநிலங்களை எப்படி பாதிச்சிருக்குன்னு பார்க்கணும். ஒரு சூப்பரான ஸ்டைல் முதல்ல பாருங்க, இந்தியாவுடைய எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸ்டேட் ஆஃப் பிளே, ஸ்டேட் தான் முக்கியமான ரோல் பண்ணுதுப்பா. மாநிலங்கள் மட்டும் சரியா அமைஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான். டெவலப் இன் லைன், நேஷனல் எம்பி டெவலப்டு இன் லைன் வித் குளோபல் எம்பி. குளோபல் எம்பி நம்ம டெவலப் ஆகிட்டு இருக்கோம். ஆனால் சில மாநிலங்கள் ரொம்ப பின்தங்கி இருக்குது, புரியுதா இல்லையா? அந்த மாநிலங்களை நம்ம கொண்டு வர முடியல, ஓகேவா? டேட்டா ஃபார் யூஸ் ஃப்ரம் என்பி 2015 கிடைச்சிருக்குது. ரேங்கிங் 3 இண்டிகேட்டர் 12 இண்டிகேட்டர் பாராமீட்டர் வச்சிருக்காங்க. வில் ஹெல்ப் ஸ்டேட் காம்படிவ் அண்ட் இம்ப்ரூவ் அக்ராஸ் இண்டிகேட்டர் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. நிதி ஆயோக் சிக்னிஃபிகன்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். இந்த நிதி ஆயோக் என்ன சொல்லுது? இந்தியா மேம்படுத்தி கொண்டு வருகின்றது, இந்தியாவுடைய எம்பிஏ வந்து குறையுது, மேம்படும் சொல்லுது, ஓகேவா? 12 இண்டிகேட்டர் நேற்றே பார்த்தோம். 3 டைமென்ஷன் பாராமீட்டரில் 12 இண்டிகேட்டர் இருக்குது. 3 டைமென்ஷன்: எஜுகேஷன், ஹெல்த்து, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், ஓகேவா சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபிகர் ஃபார் பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் இன் ஈச் ஸ்டேட் இஸ் மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டி. இப்போ ஒவ்வொரு மாநிலம் பார்ப்போம். புவரஸ்ட் ஸ்டேட் சொன்னால் பார்த்தியா? பீகார் 51.9, ஜார்க்கண்ட் 42.1, யூபி 37.7, மத்திய பிரதேஷ் 36.6, மெகாலயா 32.6. இதெல்லாம் ஒஸ்டானது, மோசமான மாநிலங்களாக இருக்குது. அப்புறம் ப்ராஸ்பரஸ் ஸ்டேட் என்னன்னா ரொம்ப முன்னேறிய மாநிலங்கள் வளமாக இருக்குது. கேரளாவில் பார்த்தியா 0.71 தான், கோவா 3.76, சிக்கிம் 3.82, தமிழ்நாடு 4.89,
பஞ்சாப் 5.5, இது தமிழ்நாடு ஒன்று வந்துருச்சு. ரொம்ப கம்மியான வறுமை இருக்குது. ஃபேர் பரவாயில்ல, ஃபேர் பெட்டராக இருக்கிறது. புதுச்சேரி 1.72, லட்சத்தி 1.82, அந்தமான் நிக்கோபர் 4.30, டெல்லி 4.79, சண்டிகர் 5.97. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபேர், அபவ் ஃபேராக யூனியன் டெரிட்டரி இருக்குது. இதெல்லாம் யூடி இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? பாண்டிச்சேரி முழுக்க முழுக்க யார் உதவி பண்ணுறா? பிரெஞ்சுக்காரங்க ஸ்காலர்ஷிப்லாம் தராங்க. அதனால் அது சேர்த்துக்கொள்ளவே முடியாது. லட்சத்தீவுக்கு அதே மாதிரி தான், படித்தவர்கள் அதிகம். அந்தமான் நிக்கோபரில் என்ன அவங்களுக்கு இண்டிவிஜுவல் எக்கனாமி இருக்குது, தெரியுமா இல்லையா? அங்கே இருக்கக்கூடியவங்க பழங்குடியினர் இண்டிவிஜுவலாக இருக்காங்க. சண்டிகர் அதிகமாக இருக்குது, அங்கே தான் அதிக விளைச்சல். ஓகேவா? ஆனால் அங்கேயே வந்து வறுமை அதிகமாக இருக்குது. 5.97 இருக்குது. யூடிஸ் ஃபேர் பெட்டர் எல்லாமே. புதுச்சேரிலாம் சொல்லவே தேவையில்லை, தெரியுங்களா? அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் பிரெஞ்சு கவர்மெண்ட் உதவி பண்ணுது. லட்சத்தீவு சொல்ல தேவையில்லை, அதிகமாக படித்தவர் அங்கே தான் வசிக்கிறாங்க. ஓகேவா? சண்டிகர் இருக்கிறதுக்கு காரணம் அங்கே வந்து நிறைய தொழிற்சாலைலாம் இருக்குது, திட்டமிட்ட நகரம் அது. ஆனால் அங்கே இருக்கிறது என்ன காரணம் தெரியல. இதெல்லாம் வெளியிடக்கூடிய அமைப்பு இது நிதி ஆயோக்பா. இதெல்லாம் வெளியிடக்கூடிய அமைப்பு தான் நிதி ஆயோக். 2015 பிளானிங் கமிஷனை மாற்றி அமைச்சாங்க நிதி ஆயோக். அதுதான் இதெல்லாம் வெளியிடுது. இந்த விஷயத்தெல்லாம் நிதி ஆயோக் தான் வெளியிடுது. புரியாலையா? முக்கியமான நிதி ஆயோக் அமைப்பு. நிதி ஆயோக் 2015 ஆரம்பிக்கப்பட்டது. இதில் பீகார்லாம் போனால் ரொம்ப வெறுத்து போயிடுவேன். ஜார்க்கண்ட் பீகார்லாம் போனால் ரொம்ப ரொம்ப போரஸ்டாக இருக்கும் கண்ட்ரிஸ். உங்களுக்கு வளமான மாநிலம் கேரளா தான். ஏன்னா அங்கே படித்தவன் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்க மாட்டான். டீ கடை வைப்பான், ஹோட்டல் கடை வைப்பான், ஏதாவது ஒரு வேலையை பார்த்து அவன் தன்னுடைய பிழைப்பை நடத்தி கொண்டு இருப்பான். இங்கே தான் பிழைப்பை நடத்தி நம்ம தேடுறோம். இந்த பிழைப்பு சூப்பராக இருக்கும் சார். அங்க கேரளால நான் பார்த்தேன் சார், என் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். கட்டட வேலை பார்க்குற சித்தாலும் கொத்தனாரும் வந்து சோலார் சிஸ்டம் பத்தி விளக்கி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா, பிஏ படிச்சிருப்பான். இப்போ வந்து குடிசை தொழிலுங்க, கடிகாரம் வந்து சுவிட்சர்லாந்து குடிசை தொழில், அது அவனுக்கு தெரியும். புரியாதையா? அவன் கொத்தனாராக இருப்பான், இல்லை வேற வேலை பார்த்துருப்பாங்க அவங்க. பஞ்சாப் எது நாடு சார்? சண்டிகர் தான் பஞ்சாப். சண்டிகர் அங்கே வந்து வறுமை பரவாயில்ல, பட் அங்கே டெவலப்மெண்ட் ஆகும் இன்னும். பஞ்சாப் வந்து அதிகமாக, பஞ்சாப்ல வந்து அதான் பஞ்சாபும் சண்டிகரும் ஒன்று தான். பஞ்சாப்ல வந்து சீக்கியர்கள் கடுமையாக உழைப்பாங்க. அங்கே வந்து 5 நதிகள் பாயுது, விவசாயம் செழிப்பாக இருக்கும். ஒரு ஹெக்டேருக்கு அதிக மகசூல் தருகின்ற விளைநிலங்கள் எங்கே இருக்குன்னு கேட்டால் பஞ்சாப் தான் இருக்குது. அமெரிக்கா மாதிரி அங்கே விவசாயமே கமர்ஷியலாக பண்ணுவாங்க. அமெரிக்காவில் அந்த மாதிரி பஞ்சாப்ல பண்ணுவாங்க. பென்ஸு காரே வச்சுருப்பாங்க விவசாயி அங்கே. இங்கே விவசாயி கடன் தான் வச்சுக்கிறான், இங்கே பென்ஸு காரே வச்சுருப்பாங்க விவசாயி. தமிழ்நாடு பரவாயில்ல, அது காரணமே இங்கே ஆளுகின்ற ஆட்சிகள் ஓரளவு வந்துருச்சு, படிப்பறிவு வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. ஆனால் தமிழ்நாடும் போயிருக்கும், பீகார் மாதிரி போயிருக்கும். கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா.
எல்லாம் முக்கியமான ஸ்லைடுப்பா அது. நான் ஃபரீத் குரூப்பில் போறியா ஸ்லைடை? எஸ் சார். வெரி குட் வெரி குட். லுக்மான் வரலையா? திடீர்னு 27 பேர் இருக்கீங்க, திடீர்னு 17 பேரா 15 பேரா மாறிடுறீங்க. பா ஃப்ளக்சுவேஷன் தான். கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா, ஒவ்வொரு ஸ்லைடும் முக்கியம்ப்பா, கரெக்டாக எழுதுங்க. யூடிலாம் பாண்டிச்சேரிலாம் டாப்பாக இருக்குது, பேர் பெட்டராக இருக்குது யூடி. எழுதியாச்சாப்பா? சார் எழுதிட்டு இருக்கேன் சார். பொறுமையாக எழுது. புவர்ஸ்னா ஏழ்மையான மாநிலங்கள், ப்ராஸ்பரஸ்னா வளமான மாநிலங்கள், அப்புறம் யூடிஸ் பேர் பட்டனா சிறப்பானது, யூனியன் டெரிட்டரிஸ். ஷபீர்கா நெட்வொர்க் ப்ராப்ளமா? லெஃப்ட் ஆகி ரைட் ஆகிற? எழுதியாச்சாப்பா? உட்காந்து மனப்பாடம் பண்ணும்பா. ஒரிசாவும் அதில் ஒஸ்ட்டாக இருந்தது, இப்போ பரவாயில்ல. ஒரிசாவும் வறுமை அதிகம் கொண்ட மாநிலமாக இருந்தது. ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்கப்பா, இன்னும் ஸ்லைட்ஸ் இருக்குப்பா. அப்துல் ரஹ்மான் சொன்னார், போலாமா? அப்துல் ரஹ்மான் போலாமா?
போலாம் சார், போலாம் சார். நான் மைக் ஆன் பண்ணாமலே போலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். ரைட்டு. நீ போனா நீ அதே உங்களை தான் வெயிட் பண்றோம். போலாமா? அகர முதல் டிக்ஷனரி பத்தி பார்க்கணும். தமிழ்ல எப்பப்பெல்லாம் என்னென்ன டிக்ஷனரிலாம் வந்ததுன்னு பார்க்கணும். முதல்ல அகர முதலியுடைய வரலாறு பார்த்தீங்களா? திருமூரல் எழுதிய திருமந்திரத்தில் அகராதி என்னும் சொல் முதலாக இடம்பெற்று எங்க வந்தது? திருமூரல் எழுதிய திருமந்திரம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அதுல இருக்குது ஃபர்ஸ்ட் திருமந்திரத்தில் இருக்குது அகராதி. அகர முதலிகள் தோன்றுவதற்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்த நூல் அராதி நிகண்டு. அராதி நிகண்டு வந்து அகராதிகள் தோன்றுது. சதுர அகராதி ஃபர்ஸ்ட் தமிழில் தோன்றிய முதல் அகராதி சதுர அகராதி. இதனை தொகுத்தவர் வீரமாமுனிவர் தான் தொகுத்தார். இது 1732ஆம் ஆண்டு வெளிவந்தது. சதுர் 4 என்பது பொருள், பெயர், பொருள், தொகை, தொடை என 4ம் வந்து கலந்த ஒரு அகராதிய வீரமாமுனிவர் 1772ஆம் ஆண்டு வெளியிடுறார். 1732ஆம் ஆண்டு வீரமாமுனிவருடைய சதுர அகராதி வெளியிடப்படுகின்றது. வீரமாமுனிவர் ஏற்றினா பாருங்க, தமிழ் லத்தீன் அகராதி, தமிழுக்கும் லத்தீனுக்கும். லத்தீன் தமிழ் அகராதி, தமிழ் பிரெஞ்சு அகராதி, பிரெஞ்சு தமிழ் அகராதி, போர்த்துகீசியம் லத்தீன் தமிழ் அகராதி. பற்றி எத்தனை மொழி நினைச்சிக்காரு பார்த்தீங்களா? இவரும் உலகம் அறிய செய்தவர். லத்தீன், பிரெஞ்சு, அப்புறம் போர்த்துகீசியம் 3 மொழியும் வந்துடுது. லத்தீனும் வந்துடுது, பிரெஞ்சும் வந்துடுது. லத்தீன் வருது, பிரெஞ்சு வருது, போர்த்துகீசியம் வந்துடுது. எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அகராதி என்ற நூல் எங்க? திருமந்திரம் தான். திருமூலருடைய திருமந்திரம் என்ற நூலில் தான் ஃபர்ஸ்ட் அகராதி என்ற வார்த்தையே வருது. திருமந்திரம். சார் நீங்க எழுதுனது எதுவும் ஸ்கிரீன்ல விசிபிள் ஆகல சார். என்னப்பா? நீங்க எழுதுனது எதுவும் ஸ்கிரீன்ல விசிபிள் ஆகல சார். ஏன்பா? தெரியலப்பா. எனக்கு உங்களுக்கு தெரியலையா? அப்ப அந்த ஸ்கிரீனை திரும்ப ஷேர் பண்றேன். இப்ப தெரியுதா? எஸ் சார். லத்தீன், பிரெஞ்சு, போர்த்துகீசியம் 3த்துக்கும் வந்தார். போர்த்துகீசியர் தான் இந்தியாவிற்கு முதலில் வந்த ஐரோப்பியர்கள். 1498 வாஸ்கோடகாமா கள்ளிக்கோட்டை வரார். முக்கியமான பாயிண்ட் இது. கடைசியா போனவன் அவங்க தான். கோவா விட்டு கடைசியா 1962 அவங்க தான் கடைசியா போறாங்க. முதலில் வந்தவர்கள், கடைசியில் சென்றவர் 2 பேரும் அவங்க தான். எல்லா பாயிண்ட்டும் முக்கியம்ப்பா. பரீட்சை நெருங்குகிறதுப்பா, அவ்வளவுதான்ப்பா. ஜூன் 9 மிகப்பெரிய வாய்ப்பு. சாதகமாவோ இப்படி அமைது என்பதை நீங்க தான் முடிவு பண்ணீங்க. சாதகமா பாதகமா எந்த வழிகள் அமைன்னு சொல்லி நீங்க தான் முடிவு பண்ணீங்க. கரெக்டாக எழுதுங்கப்பா. ஃபர்ஸ்ட்டு
சதுர அகராதி தான் முக்கியம். நான்கு பொருள், தொகை, தொடை, 4 இருக்குது. பெயர், பொருள், தொகை, தொடை. அதே மாதிரி இலக்கணம் சொல்லுவாங்க, தொல்காப்பியம் சொல்லுவோம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்னு சொல்லுவாங்க. தான் இலக்கணம், தொல்காப்பியம். அந்த மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. பெயர், பொருள், தொகை, தொடைன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய படிக்க வேண்டியிருக்குப்பா. ஏப்ரல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸை ரிவைஸ் பண்ணிக்கணும் நீங்கள். இப்போ தான் கரெக்டாக எழுத முடியும். அதை பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சண்டே அன்னைக்கு டெஸ்ட் எழுத முடியும். காலங்கள் அவ்வளோதான். அப்புறம் மிக விரைவாக 1 மாத காலம்தான் ஓடிவிடும். அவ்வளோதான். எழுதியாச்சாப்பா? சார் 1 minute சார். தாராளம். இந்த ரொம்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட். அகராதி இந்த வார்த்தையே திருமந்திரம். ஒன்றே குலம், ஒருவனே தேவன். அதில் ஃபேமஸான ஒரு ஸ்லோகன் இருக்கும். இல்லையா, வார்த்தைகள் இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் அகராதி இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதே மாதிரி ஐம்பெரும் காப்பியம் என்ற வார்த்தை இதில் தெரியுமா? ஃபர்ஸ்ட் நாளைக்காவது சொல்லுங்க. ஐம்பெரும் காப்பியம் என்ற வார்த்தை முதலில் இதில் பயன்படுத்தப்பட்டது. இதெல்லாம் முடிக்கிறீங்கப்பா. தமிழா தலைகீழா படிக்குது, ஷானுலாம் படிக்குது, ஜெரினாலாம் படிக்கிறாங்க. முடிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் யார் பயன்படுத்தினா தெரியுமா? மயிலைன்னு ஆரம்பிக்கும். யார் மயிலை? யாரு? எந்த முத சொல்லுது ஐம்பெரும் காப்பியத்தை பத்தி? இதான் நீங்க படிக்கின்ற போது எதாவது படிக்கணும். உட்கார்ந்து ஐம்பெரும் காப்பியத்தை பற்றி கூறுகின்ற நூல் இது. படிக்கின்ற போது படிக்கணும். படியில நிறைய படிக்க வேண்டியிருக்குப்பா. குறுகிய காலத்துல என்னால் என்ன பெஸ்டா கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துக்கிறேன். நீங்களும் அவற்றை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எழுதிட்டேன் சார். போடாம அடுத்தது அகரமுதலி வரலாறு பாத்தீங்களா? அகரமுதலியுடைய வரலாறு.
கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுப்பா, நெட் ஆஃப் ஆயிடுச்சு, ரீகனெக்ட் ஆயிடுச்சு பாருங்க. இங்கே மழை வர மாதிரி இருக்குதானு தெரியல, கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. அகர முதலி வரலாறு. அகரம் ஆதி என்னும் இரு சொற்கள் சேர்க்கை அகராதி என்றானது. அகரமும் ஆதி சொல்ல அகராதி. அகராதி என்னும் சொல் தற்போது வழக்கில் அகர முதலியாக அகர முதலி வழங்கப்படுகின்றது. அகர முதலின்னு சொல்லி. வரலாறு. தமிழ் அகர முதலி வரலாற்றில் செம்பாதி இடத்தை பெறும் சொற்கள் துறை நூல்கள், நிகண்டுகளா. நிகண்டு தான் நூல்களாக இருக்குது உங்களுக்கு. இதில் பழமையான சேந்தன் திவாகரம், இதன் ஆசிரியர் திவாகர். 25 நிகண்டுகளில் சிறந்தது மண்டல புருடர் இயற்றிய சூடாமணி நிகண்டு. இதான் நிகண்டு தான் முக்கியமான இலக்கணமா இலக்கியமும். ஓகேவா? நிகண்டுகள் தான் சொல்லுது. நிறைய வரலாறுகளை நிகண்டுகள் தான் சொல்லுது. நிகண்டுகள் முக்கியம். எழுதிக்கோங்க. அகர ஆதி 2 சொற்களும் சேர்ந்து அகராதின்னு வருது உங்களுக்கு. இப்போ அகர முதலி என்ன வழங்கப்படுகிறது சொல் தற்போது வழக்கில் அந்த நிகண்டுகள் அதுக்கு மிகப்பெரிய பங்காற்றிருக்கின்றன. அதே மாதிரி திருமூலரும் அந்த அகராதி என்ற வார்த்தையை முத பயன்படுத்துகிறார். அப்புறம் மண்டல பொருள் இயற்றிய சூடாமணி தான் மிக முக்கியமான நிகண்டா இருக்குது உங்களுக்கு. கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா. கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா. 25 நிகழ்வுகளில் சிறந்தது புருடர் இயற்றிய சூடாமணி நிகழ்வு தான் ரொம்ப சிறந்தது. ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியம்ப்பா. நிகண்டுகள் தான் அந்த அகர முதலிக்கான அடிப்படையா இருந்தது. நிகண்டுகள் இல்லை என்றால் எதுவுமே பண்ண முடியாது. நிகண்டுலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நிகண்டுகள் தான் அடிப்படையான ஆதாரமாக இருக்கின்றது. ஓகேவா? இப்போ நிகண்டுலாம் என்ன பண்ண முடியாது நம்மளால, அந்த அகர முதலியை கொண்டு வந்திருக்க முடியாது. ஓகேங்களா? ஓகேவா? நிகண்டுகள் தான் முக்கியமானது. அதுக்கப்புறம் திருமூலர் தான் அந்த வார்த்தையை முத கொண்டு இந்த வார்த்தையை கொண்டு வர்றாரு. இந்த வார்த்தையை கொண்டு வர அப்துல் ரஹ்மான் அகராதி. அகராதி இந்த வார்த்தை முத அதுல இருந்து இருக்கிற ஃபேமஸான வசனம் என்ன சொன்னா? வாசகம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஒன்றே தேவன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அதான் ரப்பில் ஆலமீன் சொல்ற மாதிரிங்களா? அதான் ரப்பில் ஆலமீன் சொல்ற மாதிரி. ரப்பில் ஆலமீன் சொல்றோமா இல்லையா? ஆலமீனான உலகம். அதான் அவரும் சொன்னார், திருமூலர் சொன்னார். எல்லா மதங்களும் ஒன்றைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தன. ஓகேவா? நான் மனோஜ்குமார், மழை பெய்யுதா?
மனோஜ்குமார் கேட்கலையா? இல்லைங்க சார், இப்பவே இல்லை. மழை வரா மாதிரி அறிகுறி இருக்குதா? கரண்ட் இருக்குதா? கரண்ட்லாம் இருக்குங்க சார். ரைட். இங்கே கரண்ட் இல்லையா? அதான் கேட்டேன். சார் மண்டல புருடர்னு போட்டிருக்கீங்களா? அவர் அவர் வீரமண்டல இயற்றிய சூடாமணி நிகண்டு, அவர் இயற்றிய சூடாமணி நிகண்டு தான் ஃபேமஸான நிகண்டு. இல்ல சார், அவர் பேர் ஒரு இதுல வீரமண்டல புருடர்னு படிச்சேன், அது கரெக்ட் தான். மண்டல புருஷா இருக்குது. ரிக்கு வேதத்துல 10வது மண்டலம் வந்து முக்கியமா தான் சாதி பிரிவுகள் வருது. புரியுதா இல்லையா? சூத்திரர், சத்திரர், பிராமணன், இந்த சாதி வேறுபாடு ரிக்கு வேதத்துல 10வது, அதுவும் புருஷ மண்டலம் தான். அதுக்கு பேர். ரிக்வேதத்துல 10வது பிரிவு சாதி வேறுபாடு. நோட் பண்ணிக்கிட்டேன் சார். பிறப்பின் பால் வேறுபாடு நம்ம 10வது பிரிவு சார் அதெல்லாம். அது 10வது மண்டலம். அது ரிக்வேதம். சார் எழுதிட்டேன் சார். ஓகேப்பா, நீ கேட்டி அந்த கரன்சியப்பா. 5 கரன்சி தான் ஐஎம்எஃப்ல ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற கரன்சிகள். புரியுதா இல்லையா? அந்த 5 கரன்சி என்னன்னு பாருங்க தம்பி. 5 கரன்சி பாத்தீங்களா? தெரியுதா? எஸ்டிஆர்னா சிறப்பு எடுப்பு உரிமை. இவங்கெல்லாம் சிறப்பு எடுத்துக்கலாம் எப்போ வேணா. உண்டியல் மாதிரி அவங்க ஐஎம்எஃப் எப்போ வேணா இவங்க பணத்தை எடுத்துக்கலாம். எஸ்டிஆர்னா ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ், சிறப்பு எடுப்பு உரிமை. எப்போ வேணா அவங்களுக்கு தேவையான பணத்தை இவங்க எடுத்துக்கலாம். இந்தியாவும் எடுத்துக்கலாம். இந்த இதுக்கு வந்து நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து 5 கரன்சிக்கு வந்து நிறைய மதிப்பு உண்டு. அந்த சிறப்பு எடுப்பு உரிமை இது ஐஎம்எஃப்ல எங்க இருக்கு? இந்த எடுப்பு உரிமை இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், சர்வதேச நிதியகத்தில் இருக்குது, ஐஎம்எஃப்ல இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் யூஎஸ் டாலர் பார்த்தீங்களா? இப்போ 43.4 விழுக்காடு அவங்க தான். ஈரோ ஒரு 15 நாடுகள் சேர்ந்து 23.3. ஜப்பானீஸ் யன் 7.6. பவுண்டு ஸ்டெர்லிங் 7.4. சைனீஸ் ரெட்மி 12.3. சைனீஸ் கூட வந்துட்டாங்க. ரென்பி கூட வந்துருச்சு. புரியுதா இல்லையா? அப்போ அதிக வெயிட்டேஜ் அமெரிக்கா தான், யூஎஸ் டாலர் தான் அதிக வெயிட். அப்போ தான் யூரோவே வருது. நீ கேட்ட 5 கரன்சி உலக லெவலில் மதிப்பான கரன்சி தான். சார் அந்த ஐஎம்எஃப்னு போட்டிருக்கீங்க, அது என்ன சார்? அதான் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், சர்வதேச நிதியகம். இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் வாஷிங்டன் இருக்குது. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். இதுதான் 5 கரன்சி. யூரோ தெரியும், யூரோப்பியன் யூனியனுடைய முக்கியமான கரன்சி. ஜப்பான் நிறைய ஏற்றுமதி பண்ணுறாங்க, அதனால் அவங்க கரன்சி டாப் இருக்குது. பவுண்டு ஸ்டெர்லிங் யார்? இங்கிலாந்து இருக்குது. அப்புறம் சைனீஸ் இருக்குது உங்களுக்கு. மூணாவதா சைனா தான் வருது. அமெரிக்கா, ஐரோப்பியன் யூனியனுக்கு அப்புறம் எது வருது? சைனா தான் வருது. அதுக்கப்புறம் இங்கிலாந்து, ஜப்பானுக்கு 2 பேரும் வந்து சின்ன வேரியேஷனுக்கு.
எழுதி வச்சாப்பா? சார் எழுதிட்டு இருக்கேன் சார். ரைட். முக்கியமான பாயிண்ட்ப்பா, கரெக்டாக பார்த்துக்கோங்கப்பா.